Hi friends, welcome to J Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பால் கொழுக்கட்டை எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் வந்து 1 கப் ஆப்ப மாவு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் cashew nut அண்டி பருப்பு, அப்புறம் வந்து கொஞ்சமா துருவின தேங்காய், அப்புறம் 1 கப் வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம சுகர் யூஸ் பண்ணாமல் வெல்லம் யூஸ் பண்ணால் அது உடம்புக்கு நல்லது. அப்புறம் வந்து 4 ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் 1 கப்பு தேங்காய் பால், கெட்டியான தேங்காய் பால், 2 கப்பு பால், பசும்பால், அப்புறம் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதே மாவு எடுத்து இங்கே வச்சுருக்கேன். இது வந்து லாஸ்ட்டில் நம்ம கலக்கி விட்டுறது. கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக நெய். இந்த பால் கொழுக்கட்டை நான் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல வந்து இந்த வெல்லத்தை 1 கப் தண்ணி விட்டு உருக்கி வச்சிடலாம். ஏன்னா அது ஆறி இருக்கணும். இல்லைன்னா நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணும்போது வந்து வெல்லம் கரைஞ்சிடும். நம்ம இப்போ ஒரு கப்பு வெல்லம் இப்போ 1 கப்பு தண்ணி எடுத்துட்டு இதில் இந்த சர்க்கரை வந்து போட்டுட்டு கரைச்சி வச்சுருக்கலாம். அப்போ வந்து அந்த நம்ம பண்ண போகிற நேரத்தில் வந்து இந்த வெள்ளைப்பாகு ரெடியாகி ஆறி இருக்கும். இந்த வெள்ளைப்பாகு ஆல்மோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் அப்படி எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு இந்த வெல்லம் வந்து கரையிறது வரைக்கும் நம்ம எடுத்தால் போதும். ஏன்னா இந்த பால் கொழுக்கட்டைக்கு வந்து ஜஸ்ட்டு வெள்ளைப்பாகு போதும். வெள்ளைப்பாகு ரெடி ஆச்சு. அதை இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து அரைச்சி வச்சிடலாம். நம்ம அரைக்கும்போது ஏதாவது டஸ்ட் இருந்தால் வந்துடும். இந்த வெள்ளைப்பாகு ஏன் முதல்ல பண்ணோன்னா, நம்ம இதெல்லாம் பண்ணி முடிக்கும்போது இது வந்து ஆறி இருக்கும். இல்லைன்னா நம்ம வந்து கொழுக்கட்டை பண்ணும்போது நம்ம பால் கூட வெல்லம் சேர்க்கும்போது இது வந்து வெல்லம் வந்து திரிஞ்சு போகும். அதனால் எப்போவுமே வந்து பால் சூடாக இருக்கும்போது வெல்லம் வந்து நல்லா கூலாக இருக்கணும். ஏதாவது ஒன்று வந்து நல்லா கூலாக இருக்கணும், இல்லைன்னா திரிஞ்சு போகும். இப்போ வந்து நமக்கு பால் கொழுக்கட்டை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இந்த எடுத்து வச்சுருக்க கீயை வந்து போட்டுடலாம். 1 ஸ்பூன் கீயை வந்து உருக்கிடலாம். கீ உருகி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த அண்டிப்பருப்பை போட்டு கொஞ்சமாக வறுத்து வச்சிடலாம். நீங்கள் அண்டிப்பருப்பு போடாமலும் பண்ணலாம். நான் வந்து என்னோடய பிள்ளைங்களுக்கு வந்து இந்த பால் கொழுக்கட்டை பண்ணால் சில டைம் சாப்பிட மாட்டாங்க. அண்டிப்பருப்பை காமிச்சா இது வேறு எதுவும் சொல்லிட்டு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஏன்னா இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸுன்னு வரும்போது இது கொஞ்சம் உடம்புக்கும் கொஞ்சம் நல்லது. அதனால் நான் வந்து பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அண்டிப்பருப்பு போட்டு பண்ணுறேன். நீங்கள் இது வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு வேணும்னா வந்து போட்டால் போதும். இது வந்து கம்பல்சரியாக நீங்கள் போடணும்னு இல்லை. கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்க்க போகிறோம். இப்போ இல்லை, நான் வந்து இதை வறுத்து வச்சுருக்கிறேன். ஆயிடுச்சு. நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க கொஞ்சமாக தேங்காய் துருவலை போட்டு வறுத்துடலாம். நல்ல ஸ்மெல்லு வருது. இந்த தேங்காய் துருவல் இந்த பேலன்ஸ் எண்ணெயில் வறுத்து வரும்போது நல்ல ஸ்மெல்லு வரும். இது லைட்டாக நம்ம வந்து வறுத்துடலாம். இந்த பால் கொழுக்கட்டைக்கு இந்த வறுத்த தேங்காய் போடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 30 செகண்டு நீங்கள் வறுத்தா போதும். ரொம்ப வறுக்கணும் இல்லை. ஏன்னா நம்ம வந்து இதை வந்து இருக்கக்கூட. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆல்மோஸ்ட்டு வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஆப்ப மாவு வந்து போட்டுருவோம். கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு கூட ஒரு சிட்டிகை கொஞ்சமாக ஒரு சிட்டிகை வந்து உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ
நான் வந்து இந்த கப்புக்கு 1 கப்பு தண்ணி விடுறேன். ஏன்னா இதே கப்புக்கு தான் நம்ம வந்து 1 கப்பு மாவு எடுத்தோம். ஸோ இது வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதுக்கு கூட நம்ம சேர்த்து ஆட் பண்ணிடலாம். ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு சிட்டிகை உப்போடு நீங்கள் நிறுத்திடலாம். இந்த நேரத்தில் வந்து நம்ம தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்கு. இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நம்ம விட்டுடலாம். எனக்கு 1 கப்புக்கு தேவைப்படலை, ஆனால் நம்ம பார்த்துட்டு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ விட்டால் போதும். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம இதை மூடி வச்சிடலாம். கையில் ஒட்டலை, ஏன்னா நெய் போட்டனால இதை வந்து இந்த ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். சூடாக இருக்குது, அது கொஞ்சம் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் சூடாக இருக்குது, கொஞ்சம் சூடாறினதுக்கப்புறம் சரியாக மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா சூடாக இருக்குது, கொஞ்சமாக நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம உருண்டை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பண்ணி வச்சிடலாம். கொழுக்கட்டை பண்ணி உருண்டை பண்ணி முடிச்சிட்டோம். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் பாதி வந்திருக்கு. நம்ம சூடு தண்ணி விட்டு 5 நிமிஷம் வச்சனால இப்போவே வந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம இனி வந்து பாலில் போட்டு வேக வைக்கலாம். முதல்ல வந்து தண்ணி கூடின மாதிரி இருந்துச்சு, பட் அதுக்கப்புறம் நல்லா அதில் இருந்து வேகும். இப்போ நம்ம பண்ண ஹார்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போது நம்ம அடுத்த முறையை பார்க்கலாம். இதை நம்ம ஒரு சைடில் வச்சுக்கலாம். வந்து ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 2 கப்பு பசும்பால் ஊற்றி நம்ம ஆன் பண்ணி கொதிக்க வைக்கலாம். நம்ம 2 கப்பு பசும்பால் எடுத்தனால இவ்வளவு கொழுக்கட்டை பீசஸ் இருக்குது, அதனால் 1 கப்பு தண்ணியும் கூட மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம். இப்போ வந்து நம்ம பாயில் பண்ணலாம். வந்து ஆல்மோஸ்ட் நம்ம பால் கொதிக்க தொடங்குச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம கிண்டி விடலாம். அப்போ வந்து இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி நல்ல ஒரு ஸ்மெல்லு பாலில் இருந்து வரும். அது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிண்டி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்க பால்ஸை வந்து சேர்த்துடலாம். ஆச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பால்ஸை மெதுவாக போட்டுடலாம். இப்போ வந்து பால் நம்ம பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டை பால்ஸ் எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சமாக இப்படி பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுருவோம். ரொம்ப நீங்கள் கிண்டலைன்னா ஒரு வேளை பிரிஞ்சு போவோம். அதனால் ஜஸ்ட் இப்படி பண்ணிவிட்டு எல்லா பால்ஸும் செப்பரேட்டாக தான் இருக்குது, தனித்தனியாக இருக்குது. இப்படி பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா அது உட்காந்து வேகணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சூடு தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணனால ஆல்ரெடி அரை வேக்காடு ஆகிருக்கு. இப்போது கொஞ்சம் கூட இந்த பாலில் இருந்து அந்த பால்ஸ் வந்து அந்த கொழுக்கட்டை பீசஸ் வந்து நல்லா வேகணும். இந்த சைடில் வரதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு எடுத்து விட்டு கொடுங்க. இது வந்து பாலாடை, நம்ம கட்டி பால் ஊற்றினால கொஞ்சமாக பாலாடை, இதை மட்டும் எடுத்து விட்டு கொடுத்துட்டே இருங்க. கொஞ்சம் இப்போது நான் ஒரு 7லேருந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருப்பேன். நீங்கள் பெரிய பால்ஸாக பண்ணால் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட்டில் வந்து இப்போ பாருங்கள், அந்த மில்க் எல்லாம் கம்மியாகி நமக்கு வந்து பால்ஸ் வந்து தெரியுது வெளியில். முதல்ல வந்து தெரியாமல் இருந்துச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெள்ளைப்பாகு வந்து சேர்த்துடலாம். இந்த வெள்ளைப்பாகு இப்போ நல்லா குளிர்ந்துட்டு சூடு இல்லாமல் இருக்கணும். அதனால தான் முதல்ல வந்து எடுத்து வச்சிடலாம். இது லைட்டாக கிண்டிட்டு இந்த நேரத்தில் வந்து நான் வந்து அந்த ஒரு 2 ஸ்பூனும் மாவு எடுத்து வச்சுருந்ததை வந்து கலக்கி எடுத்துப்போம். இது வந்து 2 ஸ்பூன் மாவு கொஞ்சம் கட்டி ஆகிறதுக்காக இந்த நேரத்தில் கலக்கி இதுக்கு கூட ஊற்றுறோம். ஸோ கொஞ்ச நேரம் நம்ம
கொதிக்க வைக்கலாம். நல்ல ஸ்மெல்லு வருது. ஏன்னா நம்ம பாலை வந்து இதில் விட்டு வேக வச்சனால பால் கம்மியாகி நல்ல ஸ்மெல்லு வருது. இது வந்து கொஞ்ச நேரம் நம்ம வெல்லத்துலேயும் பாலில் இருந்து இது கொஞ்சம் வேகட்டும். ஒரு 2-3 நிமிஷம் வந்து நம்ம வேக வைக்கலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு வேணால் ஒன்று எடுத்து சாப்பிட்டு நீங்கள் இந்த இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இது இனிப்பு போதுமா செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கட்டியாக வேணும்னா வெள்ளைப்பாகு 1/2 கப்பு தண்ணியில் பண்ணிக்கோங்க. நான் வந்து வெள்ளைப்பாகுக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றினேன். எனக்கு ரொம்ப கட்டியாக இருக்கிறது பிடிக்காது. அதனால இது உங்களோட விருப்பம். எவ்வளோ வேணுமோ தண்ணி அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து வெல்லம் போட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் வந்து நம்ம கொதிக்க விட்டுட்டோம். இந்த நேரத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு இல்லை. அப்புறம் வந்து நம்ம ரெடியாக வச்சுருக்க ஏலக்காய் பவுடரை வந்து தூவி விட்டுடலாம். ஒரு 30 செகண்ட் வந்து ஜஸ்ட் இப்படியே விட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இது வறுத்து வச்சுருக்கிற அண்டிப்பருப்பு கேஷ்யூ வந்து போட்டு விட்டுடலாம். கேஷ்யூ வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க. என்னோடய பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப இஷ்டம், அதனால் நான் போட்டிருக்கேன். உங்களோட இவ்வளோதான். இப்போ ஒரு 30 செகண்ட்ஸு ஜஸ்ட்டு கொதிக்க விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்மளோட பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒன்று வந்து நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணிடலாம். இது பாருங்கள், உள்ளே நல்லா வெந்திருக்கு. நல்லா சாப்பிட்டு பார்க்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை வந்து உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நீங்கள் வந்து என்னோடய சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.